டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன? நிறைய ப்ரோஷர்ல வந்து உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன? ஸோ இங்க வந்து வி ஹேவ் த இன்ஜின். ஸோ இதுல வந்து டிடிசி, பிடிசி பார்த்துருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஜின் வீடியோல பார்த்துருக்கோம். ஸோ அப்படின்னா அவங்க வந்து டாப் டெட் சென்டர் அண்ட் பாட்டம் டெட் சென்டர். ஸோ பிஸ்டன் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ மேலே மூவ் ஆகும், எவ்வளோ கீழே வரைக்கும் மூவ் ஆகும் அப்படின்றது வந்து டாப் டெட் சென்டர் அண்ட் த பாட்டம் டெட் சென்டர். ஸோ அந்த மூவ்மெண்ட் இது வந்து நம்ம இங்கே ப்ரிசைஸாக எடுத்திருக்கோம். ஸோ இது எப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இன்ஜின் சைஸ் வந்து இது வந்து சிசி இல்லைனா லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இட் டினோட்ஸ் த கியூமுலேட்டிவ் வால்யூம் ஆஃப் ஆல் த சிலிண்டர்ஸ். எப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா சிலிண்டர் புட் டுகெதர் உங்களுக்கு அந்த கியூமுலேட்டிவ் தான் அந்த 2000 சிசி இல்லை 2 லிட்டர் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹையர் த சிசி இண்டிகேட்ஸ் த பிகர் சைஸ் ஆஃப் த இன்ஜின். ஓகேங்களா? ஸோ இந்த சிசி வந்து எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ இன்ஜின் சைஸ் பெருசுன்ற அர்த்தம். ஸோ இன்ஜின் பெருசாக தான் உங்களுக்கு பவர், டார்க் எல்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ இதில் வந்து போர் அண்ட் ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா? ஸோ அந்த போர் வந்து அந்த டயமீட்டர் எவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த உள்ள டயமீட்டர் எப்படின்றது. ஓகேங்களா? ஸ்ட்ரோக் வந்து அப் அண்ட் டவுன் டிடிசி டு பிடிசி அந்த ஸ்ட்ரோக் தான் அது. ஸோ அது உள்ள வந்து எவ்வளோ ஏர் எடுக்குது, எவ்வளோ ஏர் ஃபியூல் எடுக்குது, அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். உள்ள வந்து வால்யூம், அந்த வால்யூம் வந்து தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ எக்ஸாம்பிள் when you take a tumbler of water, so the tumbler takes a 100 ml of water inside. So same like that the air fuel is taken inside. 100 ml is equal to 100 cc. So cc is nothing but here we called as cc. That's a cubic centimeters. நிறைய பேர் வந்து cubic capacity அப்படின்வாங்க. நார்மலாக cubic கெப்பாசிட்டின்றது வந்து நம்ம என்ன கெப்பாசிட்டி அப்படின்னு கேட்போம். பட் நம்ம வந்து சொல்லும் போது வந்து cubic சென்டிமீட்டர்ஸ் தான் சொல்லணும். cubic கெப்பாசிட்டி இந்த பைக் வந்து 150 ஆர் 200 சிசி 200 சிசி 200 cubic கெப்பாசிட்டி நம்ம சொல்லக்கூடாது. cubic சென்டிமீட்டர்ஸ் தான் சொல்லணும். தட்ஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். ஒன்று சிசி, இன்னொன்று வந்து சென்டிமீட்டர்ஸ் டு த பவர் ஆஃப் 3 அப்படின்னா சென்டிமீட்டர்ஸ் கியூப். இட்ஸ் த்ரீ டைமென்ஷன் இல்லையா? ஸோ இந்த போரில் வந்து போர் உள்ள வந்து 1, 2 அண்ட் 3 ஸ்ட்ரோக். ஸோ அந்த 3 சேர்த்தா உங்களுக்கு வந்து கியூபிக் சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு வரும், இல்லை சென்டிமீட்டர்ஸ் கியூப் அப்படின்னு வரும். இன்னும் வந்து லிட்டர்ஸ். ஸோ 1000 சிசி இஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர். ஸோ 1000 cubic centimeters ஆர் 1000 சென்டிமீட்டர்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர். ஸோ 2000 சிசின்றாங்க, அதுதான் 2 லிட்டர் இன்ஜின் அப்படின்னு அர்த்தம். ஸோ 1.5 லிட்டர் இன்ஜின் அப்படின்னு அது வந்து 1500 சிசி அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ இந்த இன்ஜின் வந்து ஒரு 2000 சிசி இன்ஜின். இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சிலிண்டர் வந்து 500 சிசி. ஸோ 500 500 500 500 அப்படி வரும். ஸோ அப்போ வந்து 1000 ஆல் புட் டுகெதர் இஸ் 2000 சிசி. ஸோ 2000 சென்டிமீட்டர்ஸ் கியூப் ஆர் 2000 cubic சென்டிமீட்டர்ஸ் அப்படி வரும். ஸோ நார்மலாக அந்த ரவுண்ட் ஆஃப் 2000 வராது, 1998 வரும், 1994 அப்படி வரும். பேசிக்கலாக வந்து 2 லிட்டர் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன செக்மெண்ட்டில் வருதுன்றது இதுதான் லிட்டர்ஸில் நம்ம சொல்லி அது ஷார்ட்டாக முடிச்சிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேல்வ்ஸ்னா என்ன? வேல்வ்ஸ் வந்து இட்ஸ் லைக் அ டோர்ஸ் ஃபார் த சிலிண்டர். ஸோ இந்த இன்லெட் மேனிஃபோல்டில் இருக்க வேல்வ் வந்து இந்த கேம் ஷாஃப்ட் ஓப்பன் பண்ணிச்சுன்னா இது ஏர் ஃபியூல் என்டர் ஆகும். ஸோ அதே வந்து எக்ஸாஸ்ட் ஆகும்போது அந்த பர்ன்ட் கேஸ் வந்து எக்ஸாஸ்ட் ஆகணும்னா இந்த டோர். ஸோ தட்ஸ் another டோர். ஸோ அந்த டோர் வந்து அந்த வேல்வ் அது ஓப்பன் ஆனால் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் கேஸஸ் வெளியே போகும். இது எப்படின்னா எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஷாப்பிங் மால் போகும். ஸோ இதுதான் ஷாப்பிங் மால். இது வந்து என்ட்ரி கேட் ஒன்று இருக்கும், எக்ஸிட் கேட் ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்ட்ரி கேட்லேயே உங்களுக்கு எக்ஸிட் பண்ண மாட்டாங்க. நார்மலாக நீங்கள் ஒரு மால்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து என்ட்ரி கேட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ட்ரானீங்கன்னா உள்ளே போய் ஷாப்பிங்லாம் முடிச்சு வெளியே வரும்போது எக்ஸிட் கேட். அங்கே வந்து பில்லிங்கெல்லாம் முடிச்சு நீங்கள் செக்யூரிட்டி செக் ஆகி தான் வெளியே வரணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ வென் யூ என்டர் ஹியர் தேர் இஸ் அ டோர் விச் ஓப்பன்ஸ். அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு டோர் மேன் இருப்பாங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ண பிறகு யூ ஆர் என்ட்ரிங் இன்சைட், யூ ஆர் டூயிங் ஷாப்பிங் அண்ட் ஃபினிஷிங் இட் வித் பில்லிங் அண்ட் தென் யூ ஆர் கமிங் அவுட். வெளியே வரும்போது இந்த டோர் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் வெளியே போவீங்க. அதே மாதிரி தான் air fuel entering inside while the door is opening, this doorman is opening it, and after all the combustion happening, then this valve gets opened, this door gets opened and the exhaust gases goes out. So இப்படி தான் இந்த valves cams work ஆகும். ஸோ valves எஸ்பெஷலாக பார்த்தாச்சு. ஸோ valvesல வந்து every cylinder has one valve inlet and one valve which will be exhaust, which allows entry of air and fuel and exit வந்து burnt gases. ஸோ இன்னொன்று வந்து ஹையர் நம்பர் ஆஃப் வேல்வ்ஸ் பர் சிலிண்டர் வந்து அலோஸ் பெட்டர் ப்ரீதிங், ஸோ ரிசல்ட்டிங் இன் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ கேம் ஷாஃப்ட்ஸ்னா என்ன? இந்த வேல்வ் வந்து ஓப்பன் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு அந்த கேம் வந்து அதை ஓப்பன் பண்ணணும். கேம் ஷாஃப்ட் வந்து ஒரு டோர்மேன் மாதிரி. இந்த டோர் ஓப்பன் பண்ணால் இந்த டோர்மேன் வந்து இதை ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க, இந்த டோர் ஓப்பன் பண்ணால் இந்த டோர்மேன் வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் உள்ளே வரணும்னா இந்த டோர் ஓப்பன் பண்ணால் இந்த டோர்மேன் இது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஷாப்பிங் மால் போகும்போது வெல்கம் டு ஸ்டோர்ஸ் சொல்லி டோர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் உள்ளே போவீங்க, அப்போ டோர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே தான் இந்த கேம்ப் பண்ணுற வேலை. அது நீங்கள் பில்லிங்லாம் முடிச்சு நீங்கள் வெளியே போகும்போது நான் கவர்மெண்ட் என்ன பண்ணுவேன், சார் தேங்க்யூ ஃபார் கமிங் ப்ளீஸ் கம் பேக் அகைன் அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பிச்சி விடுவாங்க. அது எக்ஸாஸ்ட் வேல் ஓப்பன் பண்ணுற வேலை. ஸோ அந்த கண்ட்ரோல் வந்து அந்த கேம்ப் ஷாஃப்ட்ஸ் தான் பண்ணும். தீஸ் ஆர் த கேம்ப் ஷாஃப்ட்ஸ். இதுதான் கேம்ப் ஷாஃப்ட். இப்படி தெரியும் பார்க்கறதுக்கு.
அண்ட் இது வந்து ஒரு 2D தான். ஸோ 3D எல்லாம் பண்ணல. இது வந்து இது எனக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்கறதுனால 2D தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேர் இஸ் ஒன் திங் கால்ட் சிங்கிள் ஓவர்ஹெட் கேம்ஷாஃப்ட். ஸோ சிங்கிள் ஓவர்ஹெட் கேம்ஷாஃப்ட்ல வந்து சிங்கிள் கேம்ஷாஃப்ட் இருக்கும். ஒரே ஒரு கேம்ஷாஃப்ட். பட் அதில வந்து ராக்கர் ஆர்ம்ஸ் இருக்கும். அந்த ராக்கர் ஆர்ம்ஸ் வந்து வால்வ்க்கு கனெக்ட். இட்ஸ் லைக் அந்த கனெக்டிங் ராட் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இது வந்து ராக்கர் ஆர்ம்ஸ். வந்து இப்படி ஒர்க் ஆகும். ஸோ ஒரே கேம்ஷாஃப்ட்ல இன்லெட் அண்ட் எக்ஸாஸ்ட் 2ம் கண்ட்ரோல் பண்றது தான் சிங்கிள் ஓவர்ஹெட் கேம்ஷாஃப்ட். ஸோ சிங்கிள் ஓவர்ஹெட் கேம்ஷாஃப்ட் வந்து சிம்பிளா சொல்லப் போனோம்னா, ஒன் டோர்மேன் ஓப்பனிங் யுவர் என்ட்ரி டோர் அண்ட் எக்ஸிட் டோர். ஸோ அதேதான். ஸோ உங்களுக்கு வந்து இன்லெட்டுக்கும் ஒரே கேம்ஷாஃப்ட் தான் கண்ட்ரோல் பண்ணும். எக்ஸாஸ்ட்டுக்கும் ஒரே கேம்ஷாஃப்ட் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதுதான் எஸ்ஓஹெச்சி. இன்னும் வந்து எஸ்ஓஹெச்சில வந்து 2 வால்வ்ஸ் பெர் சிலிண்டர் தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஈவன் 4 வால்வ்ஸ் பெர் சிலிண்டர் ஆல்சோ எஸ்ஓஹெச்சில கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சிங்கிள் ஓவர்ஹெட் கேம்ஷாஃப்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸோ அட்வான்டேஜஸ் வந்து லெஸ் மூவிங் பார்ட்ஸ். அதோட பெனிஃபிட்ஸ் வந்து லெஸர் லோட் ஆன் த இன்ஜின். ஏன்னா ஒரே ஒரு கேம்ஷாஃப்ட் தான் கண்ட்ரோல் ஆகுது. ஸோ அதனால லெஸர் லோட் ஆன் த இன்ஜின். ஸோ நாய்ஸ் லெவல்ஸும் கம்மி. ஏன்னா மூவிங் பார்ட்ஸ் கம்மின்றதால நாய்ஸ் லெவல்ஸ் கொஞ்சம் கம்மி இருக்கும். அண்ட் லெஸர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து சர்வீஸ் எதாவது பண்ணணும்னா சிங்கிள் கேம்ஷாஃப்ட் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ்க்கு கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டுவல் ஓவர்ஹெட் கேம்ஷாஃப்ட். ஸோ டுவல் ஓவர்ஹெட் கேம்ஷாஃப்ட்னா அதே நான் சொன்னேன் இல்லையா? அந்த ஷாப்பிங் சென்டர் அதில் வந்து ஒரு டோர்மேன் டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் த என்ட்ரி டோர் அண்ட் தெர் இஸ் another டோர்மேன் டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் த எக்ஸிட் டோர். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் செட் ஆஃப் இன்லெட் வேல்வ்ஸ்க்கு இண்டிவிஜுவல் கேம்ஷாஃப்ட் இருக்கும். அதே இண்டிவிஜுவல் செட் ஆஃப் எக்ஸாஸ்ட் வேல்வ்ஸ்க்கு இண்டிவிஜுவல் கேம்ஷாஃப்ட் இருக்கும். ஸோ அது வந்து இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். பட் ஆஸ் பர் த டைமிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டுவல் ஓவர்ஹெட் கேம்ஷாஃப்ட்டில் வந்து 2 வால்வ்ஸ் பெர் சிலிண்டர் கூட இருக்கலாம். இல்லை 4 வால்வ்ஸ் பெர் சிலிண்டர் கூட இருக்கலாம். ஸோ எப்படின்னா அந்த செட்டப் இருக்கலாம். 2 வால்வ்ஸ் பெர் சிலிண்டரில் சிங்கிள் ஓவர்ஹெட் கேமும் இருக்கலாம், டுவல் ஓவர்ஹெட் கேமும் இருக்கலாம். ஸோ 4 வால்வ்ஸ் பெர் சிலிண்டரில் சிங்கிள் ஓவர்ஹெட் கேமும் இருக்கலாம், டுவல் ஓவர்ஹெட் கேமும் இருக்கலாம். எப்படின்னா இருக்கலாம். ஸோ இதோட டிஓஹெச்சியோட அட்வான்டேஜ் அண்ட் பெனிஃபிட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிசைஸ் வேல்வ் ஆப்ரேஷன். ஸோ மோர் பவர். ஸோ ப்ரிசைஸாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த டுவல் ஓவர்ஹெட்டில் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கிறதுனால செப்பரேட்டாக ஓப்பன் க்ளோஸ் ஆகிறதுனால மோர் பெட்டர் பவர். செகண்ட் ஒன் வந்து ஸோ லெஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஏர் ஃப்ளோ டு த இன்ஜின். ஸோ உங்களுக்கு வந்து அந்த வேல்வ்ஸ் வந்து க்ளீனாக அழகாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆகிறதுனால செப்பரேட்டாக இருக்கும்போது ஃபியூல் க்ளீனாக பர்ன் ஆகி எக்ஸாஸ்ட் ஆகிறதுனால எமிஷன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ தேர் சம்திங் கால்ட் வேரியபிள் வேல்வ் டைமிங் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த நிறைய வண்டிகள் வந்து இந்த விவிடிஐ, இந்த டொயோட்டாவில் வந்து விவிடிஐவாங்க, ஐவி டெக்குன்னுவாங்க ஹோண்டாவில். ஸோ அந்த மாதிரி அந்த டெக்னாலஜி வந்து அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வேல்வோட அட்வான்ஸ் அண்ட் டிலே அப்படின்னா இந்த பிஸ்டன் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா? அந்த பிஸ்டன் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்வான்ஸ் அண்ட் டிலே பண்ணிட்டு இருக்கும் அது. ஸோ இது வந்து அதுக்கு அதெல்லாம் இந்த இசிஎம் கண்ட்ரோல் இல்லை உங்களுக்கு வந்து நார்மலாக அந்த வேல்வ் கண்ட்ரோல் அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்லேட்டர் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா வேல்வ் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஓப்பனாக இருக்கணும் அண்டு ரொம்பவும் ஓப்பனாக இருக்கணும். நார்மலாக இருக்கும்போது ஓப்பனிங் மூவ்மெண்ட் கம்மி இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஓப்பனிங் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து எவ்வளோ நேரத்துக்கு ஓப்பனில் இருக்கணும், இந்த பிஸ்டன் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் அண்ட் டிலே அது ஐடியா இருக்கும். ஸோ அது அந்த மெத்தட் டைப் வந்து உங்களுக்கு ரிசல்ட் என்ன வரும்னா பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வரும், லெஸ்ஸர் எமிஷன்ஸ் வரும். ஸோ வேரியபிள் வேல்வ் டைமிங்கில் வந்து தெர் ஆர் 2. ஒன் வந்து சிங்கிள் வேரியபிள் வேல்வ் டைமிங், இன்னும் வந்து டுவல் வேரியபிள் வேல்வ் டைமிங். ஸோ அதில் என்னென்னா உங்களுக்கு வந்து சிங்கிள்னா உங்களுக்கு வேறு இன்லெட் மட்டும் கண்ட்ரோல் ஆகும், எக்ஸாஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவலாக இருக்கும். இந்த விவிடிஐ இருக்கு இல்லையா? அந்த மாதிரி. ஸோ சிங்கிளில் வந்து வெறும் இன்லெட் மட்டும் கண்ட்ரோல் ஆகும். டுவெலில் வந்து இன்லெட் அண்ட் எக்ஸாஸ்ட் ரெண்டுமே கண்ட்ரோல் ஆகும். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு விவிடிஐ வந்து வேரியபிள் வேல்வ் டைமிங் வித் இன்டெலிஜென்ஸ் டொயோட்டா யூஸ் பண்ணுறாங்க. ஐவிடெக் வந்து இன்டெலிஜென்ட் வேரியபிள் வேல்வ் டைமிங் அண்ட் லிஃப்ட் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல், அதான் ஐவிடெக். விவிடி வந்து சுசுகி யூஸ் பண்ணுறாங்க வேரியபிள் வேல்வ் டைமிங். அண்ட் விடிவிடி வந்து ஹியூண்டாய் வேரியபிள் டைமிங் வேல்வ் ட்ரெயின் அப்படின்னு. ஸோ விவிஏ பார்த்துருப்பீங்க நிறைய இந்த யமஹா பைக்ஸ்லாம் இருக்கும், அதுதான் வேரியபிள் வேல்வ் ஆக்சுவேஷன், அதான் விவிஏ. ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு மேலாக தெரிஞ்சால் போதும். ஸோ இன்டெப்த்து கூட தேவை இருக்காது. அதோட பெனிஃபிட்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். இந்த செஷனில் வந்து நம்ம இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம், வாட்டர் கேம்ஷாஃப்ட்ஸ், வாட்டர் வேல்வ்ஸ், அப்புறம் டுவல் ஓவர்ஹெட் கேம்ஷாஃப்ட்ஸ், சிங்கிள் ஓவர்ஹெட் கேம்ஷாஃப்ட்ஸ், அப்புறம் இந்த வேரியபிள் வேல்வ் டைமிங் டெக்னாலஜி அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஜின் ஃபியூல் சிஸ்டம்ஸ் பார்க்கலாம். எவல்யூஷன் ஆஃப் பெட்ரோல் ஃபியூல் சிஸ்டம், டீசல் ஃபியூல் சிஸ்டம், அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர்.